அனைவருக்கும் வணக்கம். ஒரு சில இடங்களில் பல பிரச்சனைகள் வந்தாலும் சற்றேறக்குறைய இந்த நாடாளுமன்ற தேர்தல் ஒரு வழியாக வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சதுன்னு நம்ம சொல்லணும். இப்போது மற்ற தேர்தலோடு ஒப்பிடும்போது இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு என்ன பார்க்கப்படுது. ஏன்னா திமுக விட்டால் அதிமுக தான் மாற்றுன்னு சொல்லி மக்கள் நம்பி திமுக இல்லாட்டி அதிமுகவுக்கு வாக்கு செலுத்துவாங்க. ஆனால் இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அப்படிப்பட்ட ஒரு நிலை போய் மக்கள் எல்லோருமே திமுக அடுத்து அதிமுக ரெண்டு பேர்த்துக்கு மாற்று நாம் தமிழர் கட்சி தான் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட மக்கள் மொத்தமாக குடும்பமாக வாக்கு செலுத்தியிருக்காங்க. அந்த 2019 நாடாளுமன்ற தேர்தல் இருந்தாலும் சரி, இல்லை 2021 சட்டமன்ற தேர்தல் இருந்தாலும் சரி, அந்த காலகட்டத்திலெல்லாம் இப்போ இங்கே இருக்கக்கூடிய திமுகவும் அதிமுகவும் என்ன சொல்லி மக்கள்கிட்ட வாக்கு கேட்டாங்கன்னா, நீங்கள் திமுகவுக்கு வாக்கு செலுத்துங்க, இல்லாட்டி பிஜேபி உள்ளே வந்துடும், நாம் தமிழர் கட்சிக்கு உள்ளே வாக்கு செலுத்தினீங்கன்னா பிஜேபி உள்ளே வந்துடும் அப்படிங்கிற ஒரு மாயையை ஒரு பூச்சாண்டியை கிரியேட்டிங் பண்ணி இந்த திமுக அந்த காலகட்டங்களில் பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில் செலுத்திட்டு வந்தாங்க. ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தில் அந்த பூச்சாண்டியை நாம் தமிழர் கட்சி தவிடுபொடியாக்கி திமுகவுக்கு மாற்று நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற ஒரு எமர்ஜை மக்கள் மத்தியில் புகுத்தி மிக ஒரு அபரிவிதமான ஒரு வாக்குகளுக்கான நாம் தமிழர் கட்சி இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பெற்றிருக்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. மற்ற தேர்தல்களோட ஒப்பிடும்போது இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த அளவுக்கு ரொம்ப ஒரு அபரிவிதமான ஒரு வாக்கு விழுக்காடு எட்டியது அப்படின்னு சொல்லி அலசி ஆராயும் போது ஒரு சில காரணங்கள் நமக்கு தென்படுது. முதல் காரணம் பார்த்துக்கிட்டோம்னா, இப்போது நாம் தமிழர் கட்சிக்கு கொஞ்சம் ஒரு 2-3 மாத காலமாக தொடர்ச்சியான ஒரு ஆளும் வர்க்கத்திலிருந்து ஏகப்பட்ட அடக்குமுறைகளை நாம் தமிழர் கட்சி மேலே கட்டவிழ்த்து விட்டதான் மிக முக்கியமான ஒரு காரணம். நமக்கே தெரியும், ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னாடி என்ஐஏ ரெய்டு நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகிகள் வீட்டில் விட்டு அந்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளை முடக்கிறதுக்கான ஏகப்பட்ட சதி திட்டங்கள் இந்த ஆளும் பாஜக வர்க்கத்திலிருந்து நாம் தமிழர் கட்சிக்கு ரொம்ப கட்டவிழ்த்து விடப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி கடந்த 3-4 தேர்தலாக போட்டிட்டு வந்த கரும்பு விவசாய சின்னத்தை முடக்கி அதற்கு பதிலாக வேற ஒரு சின்னத்தை நாம் தமிழர் கட்சிக்கு கடைசி நேரத்தில் கொடுத்தாங்க. அவங்க வேலை செய்ய விடாமல் கடைசி நேரத்தில் அந்த நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னம் வழங்கப்பட்டது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு பேசுபொடு பொருளாக மாறுச்சு. ஏன்னா உலகம் முழுசாவே நாம் தமிழர் கட்சிக்கு என்ன சின்னம் வழங்க போகிறாங்க, நாம் தமிழர் கட்சிக்கு என்ன சின்னம் வழங்க போகிறாங்கன்னு உலகமே எதிர்பார்த்துச்சு. மற்ற தேர்தலெல்லாம் பார்த்தோம்னா இந்த அரசு ஊழியர்களோட வாக்கு விழுக்காடு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தீர்மானிக்கும். அப்படிப்பட்ட அரசு ஊழியர்கள் மற்ற தேர்தலெல்லாம் பெரும்பாலும் 99.99 விழுக்காடு மக்கள் திமுகவை மட்டும்தான் தேர்ந்தெடுப்பாங்க அரசு ஊழியர்கள். ஆனால் இந்த முறை ஏகப்பட்ட அரசு ஊழியர்கள், அரசு ஆசிரியர்கள், இந்த போக்குவரத்து ஊழியர்கள் எல்லாம் மொத்தமாக அப்படியே நாம் தமிழர் கட்சிக்கு குடும்பமாக வாக்கு செலுத்திட்டு போயிட்டாங்க. திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, இந்த ரெண்டு கட்சியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் எல்லாமே மிகப்பெரிய ஒரு ஜமீன்தார்கள், மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன், மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர்களை தான் இந்த இதில் பிரதிபலிக்கும். அது போக இந்த ரெண்டு கட்சியில் இருக்கக்கூடிய வாரிசுகள் தான் பெரும்பாலும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவாங்க. ஒன்று அப்பன் எம்எல்ஏவாக இருப்பான், மயன் எம்பி கேண்டிடேட்டில் நிற்பான், இல்லை அப்போ எம்பி கேண்டிடேட்டாக நிற்பான், மயன் எம்எல்ஏ தேர்தலில் நிற்பான். இப்படித்தான் மாற்றி வாரிசு அரசியல் இந்த ரெண்டு கட்சியிலையும் பெரும்பாலும் ஓங்கி நிற்கும். ஆனால் இப்போ நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு இதில் இருக்கக்கூடிய இந்த 40 வேட்பாளர்களுமே பெரும்பாலும் எல்லாமே எளிய குடும்பத்திலேருந்து வந்தவங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் பாமக, அண்ணன் டிடிவி தினகரன், ஐயா ஓ பன்னீர்செல்வம், இந்த மாதிரி ஒரு பிரதான தலைவர்கள்லாம் இந்த பாஜக கூட்டணியில் பங்கு பெற்றாங்க. ஆனால் இப்போ நம்ம அந்த பாஜக வெர்சஸ் அந்த பாமக கூட்டணி பேச்சுவார்த்தை சமயத்திலேயே நம்ம ஏகப்பட்ட பாமக தொண்டர்கள் அந்த பாமக தலைமை மேலே ஏகப்பட்ட அப்செட்டில் இருந்தாங்க. ஏகப்பட்ட காணொலி வாயிலாகவும் ஏகப்பட்ட இது நம்ம காதுக்கே வந்தது. ஏன்னா பாஜகவோட நம்ம தலைவர் எப்படி கூட்டணி வைக்கலாம், இப்போ யாரோட கூட்டணி வச்சா வேலை செய்யலாம், தனியாக நின்னா கூட வேலை செய்யலாம், ஆனால் பாஜகவோட போய் கூட்டணி வச்சிருக்காரு, நம்ம எப்படி வேலை செய்யறது, நம்ம கட்சியிலேருந்து ஒதுங்கி நிற்போம். இந்த மாதிரி ஏகப்பட்ட மக்கள் பாஜகவோட கூட்டணி வச்ச அந்த பாமகவை அப்படி வெறுத்து அப்படி முழுவதுமாக அந்த பாமகவை ஓரம் கட்டிட்டாங்க. அப்படி அந்த பாமகவோட எதிர்ப்பு வாக்குகள் மற்ற திமுகவும் போகாது, அதிமுகவும் போகாது. ஏன்னா ரெண்டு கட்சி பிடிக்கலன்னு தான் பாமகவுக்கு வந்திருக்கான். ஆனால் அப்படிப்பட்ட வாக்குகள் அப்படியே முழுமையாகவே நாம் தமிழர் கட்சி அறுவடை பண்ணிருச்சு. டிடிவி தினகரெல்லாம் முழுமையாக கட்சி ஆரம்பிச்சது பாஜகவை எடுத்து தான் கட்சி ஆரம்பிச்சார். ஆனால் கடைசியில் அண்ணன் டிடிவி தினகரனும் போய் அவரோட கட்சியை முழுமையாக கொண்டு போய் பாஜகவோட காலடியில் விட்டு அவரும் அடமானம் வச்சிட்டாரு. அப்போது அந்த டிடிவி தினகரன் அந்த பக்கம் இருந்த வாக்குகளும் முழுமையாகவே நாம் தமிழர் கட்சி முழுசாக அறுவடை பண்ணிருச்சு. இந்த மாதிரி பல காரணங்கள்னால நாம் தமிழர் கட்சிக்கு இந்த முறை ஏகப்பட்ட வாக்குகள் ஒரு அபரிவிதமான ஒரு வளர்ச்சியை எட்டும்னு தான் நம்ம சொல்லணும். இது போக ஒரு சில பேர்லாம் எங்கேயுமே நம்ம வரலாறு காணாத ஒன்று என்னன்னா, இப்போ நம்ம வாக்குக்கு இந்த திமுக அதிமுகலாம் வாக்குக்கு பணம் கொடுத்து தான் வாக்குகளை விலைக்கு வாங்குவோம். ஆனால்
சாதாரணமாக ஒரு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தக்கூடியவங்க வந்து பார்த்தோம்னா வெளிநாட்டிலேருந்து வருவாங்க. வெளிநாட்டிலேருந்து ஒரு 80,000, 1 லட்சம், 1.5 லட்சம், 2 லட்ச ரூபா அந்த ஃப்ளைட்டு டிக்கெட்டு போட்டு அங்கேருந்து ஒரு ஓட்டை போடுறதுக்கு 2 லட்ச ரூபா செலவு பண்ணி இங்கே வருவாங்க. அது போக வெளியில் டெல்லியில் வேலை பார்ப்பாங்க, மற்ற சிங்கப்பூர், மலேசியா, இந்த மாதிரி ஏகப்பட்ட வெளிநாடுகளில் வேலை பார்க்குறவங்க காரணம் ஒரு ஓட்டை போடுறதுக்கு பல ஆயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான ரூபாயை செலவு பண்ணி இங்கே வந்து ஓட்டு போட்டுட்டு இப்போ தான் எனக்கு மன நிறைவாக இருக்குது, நான் என்னோட இனத்துக்கு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்திட்டேன், மைக் சின்னத்துக்கு வாக்கு செலுத்தினேன். இது போக வெளிநாட்டிலேருந்து வர முடியாத சொந்தங்கள் இருப்பாங்க இல்லையா, வெளிநாட்டிலேருந்து வர முடியாத சொந்தங்கள், வெளியூர்லேருந்து வர முடியாத சொந்தங்கள்லாம் அங்கே ஃபோன் பண்ணி அம்மாட்ட சொல்லி, அப்பாட்ட சொல்லி, கூட பிறந்த அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, இந்த மாதிரி எல்லா பேர்த்திட்டையுமே சொல்லி நீங்கள் வந்து மைக் சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க, நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்கன்னு சொல்லி அப்படியே வாக்கு கேட்டதும் நம்ம காதுபட ஏகப்பட்ட இடத்துல கேட்டிருக்கோம். இது போக அவங்கெல்லாம் வாக்கு போட்டதுக்கு அப்புறமா கூட ஃபோன் பண்ணி கூட என்ன உறுதியாக நீங்கள் நாம் தமிழர் கட்சி தான் வாக்கு செலுத்தினியா அப்படின்னு அந்த கேட்ட நிகழ்வுகள் கூட நம்ம காதுகள் வந்து ஏகப்பட்ட நிகழ்வுகள் வந்து விழுந்திருக்குது. இந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் திரும்ப திசையெல்லாம் நாம் தமிழர் கட்சி, நாம் தமிழர் கட்சி, மைக் சின்னத்துக்கு வாக்கு செலுத்தினேன், மைக் சின்னத்துக்கு வாக்கு செலுத்தினேன்னு சொல்லி யாரை பார்த்தாலும் மைக் சின்னம் தான் வாக்கு செலுத்தின ஒரு வரலாறு இப்போது 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் அரங்கேறி இருக்குது. 1976 காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம்னா அந்த எம்ஜிஆர் கட்சி தொடங்கின காலம், அந்த எம்ஜிஆர் கட்சி தொடங்கின காலத்திலெல்லாம் மக்கள் எல்லோருமே இது எம்ஜிஆர் கட்சி, அதிமுகவோட சொல்ல மாட்டான், இது எம்ஜிஆர் கட்சி, எம்ஜிஆர் கட்சி, எம்ஜிஆர் கட்சின்னு சொல்லி அந்த கட்சி பேரை வந்து ஒரு எம்ஜிஆர் கட்சியாகவே மாற்றிட்டான். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இப்போ வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறமா மக்கள் எல்லாரும் நாம் தமிழர் கட்சின்னு கூட சொல்கிறதில்ல, இது சீமானோட கட்சி, இது சீமான் கட்சி, இது வந்து விவசாய கட்சி, இது விவசாய கட்சின்னு சொல்லி முழுமையாகவே அந்த 1976 என்ன ஒரு எம்ஜிஆருக்கு ஒரு அலை இருந்ததோ அந்த அலை அப்படியே 2024 அப்படியே நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானுக்கும் இருக்கிறது மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கு. இது போக இதுக்கு முன்னாடியெல்லாம் இப்போ ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இப்போ நாம் தமிழர் கட்சி ஒரு 15 வருஷம் 17 வருஷமாக தேர்தல் அரசியலில் உள்ளே வந்து களமாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த 16 வருஷம் 17 வருஷமாக எந்த ஒரு அரசியல் தலைவருமே நாம் தமிழர் கட்சி பற்றி வாயவே திறக்க மாட்டாங்க. ஏன்னா நாம் தமிழர் கட்சின்னு ஒரு வார்த்தை வாயை திறந்து பேசிட்டாங்கன்னா நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு வளர்ச்சியை எட்டி போயிடும். ஏன்னா இப்போ ஐயா ஸ்டாலினாக இருக்கட்டும், நம்ம ஐயா கருணாநிதியாக இருக்கட்டும், இந்த பக்கம் அம்மையார் ஜெயலலிதாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவர்கள் எல்லாருமே எதுவுமே அப்படியே வாயை கொடுத்து கூட நாம் தமிழர் கட்சி பேச மாட்டாங்க. அண்ணன் சீமானை பற்றி வாயவே திறக்க மாட்டாங்க. ஏன்னா ஒருவேளை நம்ம பேசிட்டோம்னா நாம் தமிழர் கட்சி ஒரு வளர்ச்சி எட்டும், நாம் தமிழர் கட்சி வளர ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு கட்சி தலைவருமே எந்த ஒரு அரசியல் கட்சியுமே நாம் தமிழர் கட்சியை பற்றி பேசுகிறத தொடர்ச்சியாக தவிர்த்துட்டு வந்தாங்க. ஆனால் இனிமேல் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறமா மொத்த அரசியல், மொத்த ஊடகமுமே, மொத்த அரசியல் தலைவர்களுமே அண்ணன் சீமானை வச்சுட்டு அரசியல் பண்ணணும் அப்படி ஒரு காலகட்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஊடகங்களுமே எடுத்துக்கிட்டோம்னா நாம் தமிழர் கட்சியை ஒரு கட்சியாக ஒரு பொருட்டே வரல, நான் அவாய்ட் பண்ணுறாங்களாம். இவங்க இந்த நாம் தமிழர் கட்சியை மொத்தத்தில் ஒரு மற்றவைன்னு ஓட்டு அப்படியே வேலையை முடிச்சிருவானுங்க. ஆனால் இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறமா இந்த ஊடகங்கள் கூட நாம் தமிழர் கட்சியை மையமாக வச்சு தான் இனிமேல் அவங்களோட கண்டென்ட் எல்லாமே இருக்குமே போக 2024 நாடாளுமன்ற தேர்தல் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு அபரிவிதமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கணுங்கிறதுல எந்தவித ஒரு ஐயமுமே இல்லை. இப்போ இதுக்கு முன்னாடி திமுக அதிமுகவுக்கு மாற்று நான் தான், இந்த ஜாதி மத அரசியலை இதுக்கு வந்தவன் நான் தான் அப்படின்னு சொல்லி வந்த அண்ணன் கமலஹாசன் கூட இன்னைக்கு திமுகவிட்ட போய் கரைஞ்சு போயிட்டார். திமுகவோட நட்சத்திர பேச்சாளர்களில் கமலஹாசனும் ஒரு ஆளாக வந்துட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த கமலஹாசனுக்கு போட்ட மக்கள், கமலஹாசனோட வாக்காளர்கள், கமலஹாசனோட தொண்டர்கள் கூட அப்படியே முழுமையாகவே, ஏன்னா அவங்க கமலஹாசனோட தொண்டர்கள் வந்து முழுமையாகவே அந்த மாற்றத்தை நோக்கி வந்தவங்க, புதுசாக யாரோ ஒரு ஆள் வரணும் அப்படின்னு நினச்சி வந்தவங்க. ஆனால் அப்படிப்பட்ட மக்கள் முழுமையாகவே இப்போ வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தியிருக்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு மேலும் ஒரு பலம். மொத்தத்தில் இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் யாருக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்போ இல்லையோ நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. இப்போ இருந்து நாம் தமிழர் கட்சி ஒரு அசுர வளர்ச்சியை நம்ம எட்டுன்னு சொல்லலாம். அடுத்து 2026 சட்டமன்ற தேர்தல் நாம் தமிழர் கட்சி அரியணையில் ஏறப்போகிறது ஒரு சற்றேறக்குறை உறுதியாக இருக்குது. நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் ஒரு 15 விழுக்காடு வாக்கை தாண்டிடுச்சுன்னா ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயமுமே நாம் தமிழர் கட்சியை நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சிடும். இதுவரைக்கும் திமுக அதிமுகவை நோக்கி எப்படி எங்கள் அண்ணன் திருமாவளவன் இருந்தாலும் சரி, அண்ணா ஐயா ராமதாஸாக இருந்தாலும் சரி, எங்கள் அண்ணன் கருணாஸாக இருந்தாலும் சரி, எங்கள் அண்ணன் ஜான் பாண்டியனாக இருந்தாலும் சரி, எங்கள் ஐயா கிருஷ்ணசாமியாக இருந்தாலும் சரி, இந்த இப்படிப்பட்ட தமிழ் தலைவர்கள் எல்லோருமே அந்த திமுக அதிமுகவை நோக்கி தான் படையெடுத்திருப்பாங்க. ஏன்னா அவங்களும் கட்சி நடத்தணும், அவங்களும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்கள நம்பி ஒரு சில ஜாதிகள் இருக்குது, அந்த ஜாதியை அவங்களை காப்பாற்றணுங்கிற பட்சத்தில் அந்த திமுக அதிமுகவை நோக்கி படையெடுத்திருப்பாங்க. ஆனால் இனிமேல் அப்படிப்பட்ட ஒரு கட்சி தலைவர்கள் கூட, அப்படிப்பட்ட ஒரு ஜாதி அமைப்பை சார்ந்தவங்க கூட இனிமேல் முழுமையாகவே நாம் தமிழர் கட்சியை நோக்கி படையெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறமா கண்டிப்பாக நடக்கும். 2026 சட்டமன்ற தேர்தல் நாம் தமிழர் கட்சியை ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் ஒரு ஆளுமையாக, அண்ணன் சீமான ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவராக,
நாம் தமிழர் கட்சியை அரியணை ஏற வைக்க போகிறது சற்றேறக்குறை உறுதியாயிருச்சு. 2026 சட்டமன்ற தேர்தல் கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி அரியணையில் இருக்கும். எந்தவித ஒரு மாற்று கருத்தும் இல்லை, எந்தவித ஒரு ஐயமுமே இல்லை. நம்ம அதுக்காக தொடர்ந்து களமாடுவோம். நம்ம தமிழ் தேசியத்தை வென்றெடுக்கணும். தமிழர்களுக்கான ஒரு அரசியல் தமிழ்நாட்டில் உருவாகணும். தமிழர்களுக்கென ஒரு தனி ஒரு சாம்ராஜ்யம் தமிழ்நாட்டில் உருவாகணும்னா கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக 2026க்கு அப்புறமா நம்ம ஒவ்வொரு தேர்தலுமே வெற்றி பெறணும். அதை நம்ம ஒரு மூலையில் போட்டு கண்டிப்பாக ஆயத்தமாக செயல்படுவோம். இது இப்போ இருந்து நம்மளுடைய வேலை திட்டத்தை தொடங்குவோம். நன்றி.